அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு படுதோல்வியை சந்திக்குது. அப்படி ஒரு தோல்வியை இப்போ வரைக்கும் அவர்களால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒரு குழுவுக்கு 2 பேர்னு சொல்லி 36 பேரை வச்சு 18 குழு அமைக்கிறாங்க. இவர்களோட வேலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தல் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜூன் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு நீ ஆய்வு பண்ணுங்க, கள ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்கை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாரு. நீங்க தொகுதிகள்லாம் போயிட்டு பல கட்சிக்காரங்க கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சு நாம ஏன் தோத்தோம், எப்படி இந்த அளவுக்கு தாவேகா வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற எனக்கு அந்த அறிக்கையை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது மோஸ்ட்லி எல்லா கட்சியுமே தங்களுடைய தோல்விக்கான காரணத்தை அலசை ஆராயறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல முதல் நபரா நம்ம தோத்ததுக்கு இவர் தாங்க காரணம். சென்னையிலேயே 14 இடங்கள்ல நம்ம கட்சி ஒண்ணுமே இல்லாம காலியானதுக்கு காரணம் இவர் தாங்க அப்படின்னு சேகர் பாபுவை அந்த அறிக்கை சுட்டி காட்டியிருக்கு. அதாவது சேகர் பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு அவர் தான் பொறுப்பாளர். ஸ்டாலின் அவர்கள்ட்டே ஐயா நீங்க எல்லாம் இருக்க வேணாம், நானே தொகுதியை பாத்துக்கிறேன், நீங்க தொகுதிக்கே வர வேண்டாம், மொத்தமா நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொளத்தூர் தொகுதியிலிருந்து சென்னைக்குட்பட்ட அத்தனை தொகுதிகளையும் வேட்பாளர்கள் நியமனம் வரைக்கும் அவருடைய கைதான் ஓங்கி இருந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த வகையில அந்த அறிக்கையில சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சேகர் பாபு அவர்கள் கட்சியினருக்கு எதிராகவே பல வேலைகள் பார்த்திருக்காரு. குறிப்பா அவர் இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்த இந்து சமய அறநிலைத்துறையிலேயே பாத்தீங்கன்னா அறங்காவலர்களாக கோயில்ல முக்கிய பொறுப்பாளர்களாக அவர் போட்டது எல்லாமே நம்ம திமுக சார்ந்தவங்க இல்லைங்கயா. அவங்கெல்லாம் அதிமுக இருந்து திமுக ஒரு கட்டத்தில் வந்திருப்பாங்க. அப்படி எப்பெல்லாம் அதிமுக திமுக சேர்றாரோ உடனடியே அவருக்கு முக்கியமான பதவிகள். அப்ப ஏற்கனவே திமுக இருந்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே பல குளறுபடிகளை சேகர் பாபு அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. இது எப்போ பொதுவெளியில ஊடகங்களே தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த வேட்பாளர் தேர்வுல தான். நாமளே கூட அதை பத்தி பேசியிருக்கிறோம். குறிப்பா சென்னையில எழும்பூர் தொகுதியில ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த பரந்தாமன் அவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பலராலும் பேசப்பட்டுச்சு. ஆனா சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணாரு, தமிழன் பிரசன்னாவுக்கு சீட்டை மாத்தி கொடுத்துட்டாரு. அப்ப என்னடான்னு பார்த்தா அந்த பரந்தாமன் அவர்களுக்கும் சேகர் பாபுக்கும் இல்ல பிரச்சனை. தமிழன் பிரசன்னா அவர்கள் சேகர் பாபுடைய ஆதரவாளர். ஸோ அப்போ இவருக்கு சீட்டு கிடைக்குது. இது ஒரு தொகுதியில தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே சேகர் பாபுவோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு. அம்பத்தூர்ல பூர்ணிமா அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு காரணமும் இதே சேகர் பாபு அவர்கள் தான். திருவிக நகர்ல அவர் மேயர் பிரியா அவர்கள் கொடுக்கறதா இருந்துச்சு. சரி அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கும் போது டக்குன்னு ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு கொடுத்ததும் அதே சேகர் பாபு அவர்கள் தான். திருவொற்றியூர் தொகுதி திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. சீமான் அவர்களே போட்டியிட்டு 3வது இடத்துக்கு கடந்த தேர்தலில் போயிருந்தாரு. கிட்டத்தட்ட KP சங்கர்ன்றவர் ரொம்ப வலுவா இருந்த ஒரு தொகுதி. KP சங்கர் அவருக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் ஆகாதுன்னு சொல்லி அந்த தொகுதியை அப்படியே அலைக்கா கூட்டணி கட்சிக்கு மாத்தி கொடுத்துட்டாரு. இப்படி கட்சிக்குள்ளேயே பல வேலைகளை சேகர் பாபு அவர்கள் பார்த்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் வேட்பாளர்கள்ல ஒரு சில வேலைகள் குளறுபடிகள் பண்ணது, கட்சிக்காரங்க கிட்டேயே முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுக்காம அவர்களை ஏமாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பல பேரை திமுகவுக்கு ஒரு கும்பிடு போட்டு வெளியே போக வச்சிருச்சு. அதனாலேயே இந்த முறை பாத்தீங்கன்னா நாம ஒரு பெரிய தோல்விக்கு ஆளாயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 14 தொகுதிகளில் மட்டும் திமுக தோல்வி அடைஞ்ச 14 தொகுதிகளில் மட்டும் 10,000 பேருக்கு மேல சர்வே எடுத்துக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் கட்சி மேலிடத்துக்கு மட்டும் பிரத்யேகமா ரிப்போர்ட் அனுப்புறதுக்கான சர்வே. கண்டிப்பா இதை கொஞ்சம் ஒழுங்கா எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் ரிப்போர்ட்டை மாத்தி சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால கிட்டத்தட்ட இவர்கள் சர்வே எடுத்ததுல சேகர் பாபு அவர்கள் ஒரு முக்கியமான கல்பிரிட் பிஹைண்ட் த டிஃபீட் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்காங்கன்னா, சேகர் பாபு அவர்கள் எம்எல்ஏ, ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. ஆனால் சேகர் பாபு அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அது அவர்களை இன்னுமே கூடுதலா ஒரு காயப்படுத்துது. எங்களெல்லாம் தோக்கடிச்சுட்டு இவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லப்போனா கொளத்தூர் தொகுதிக்கு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு பின்னாடி போயிட்டு நன்றி சொல்ற போற அப்படின்னு சொல்லி போகும்போது ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த அளவுக்கு அறல. சேகர் பாபு அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுதார். அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஆனா திரைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் மேல கடுமையான அதிருப்தியில கடுமையான கோவத்துல தான் திமுக தலைமையும் இருக்கு. திமுக தலைமை சார்ந்த அந்த குடும்பங்களும் இருக்கிறாங்க. உதயநிதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சேகர் பாபு மேல கோவத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில ரிப்போர்ட் முன்னுக்கு பின் முரணா வருது. தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புகள்லயே சில இதுகளெல்லாம் விசில் சின்னமும் அப்படியே உதயசூரியனும் பாத்தீங்கன்னா கிட்ட ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. கடைசியா ஜூனியர் விகடன்ல வெளியான அந்த சர்வே ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட VS பாபுக்கும் ஸ்டாலினுக்கும் 2-3 வாக்குகள் தான் அவங்க எடுத்த சாம்பிள்ல வித்தியாசமா வருது. ஒரு 500 சாம்பிள் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 2 பேர் வாங்குறாங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமை மாறுது அப்படிங்கிறத
பல ஊடகங்கள் வந்து வெளிப்படையா சர்வே முடிவுகளை வெளியிட்ட பின்னாடியும் கூட அவர்கள் வந்து சூதாரிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்திருக்கு. அது உண்மையும் கூட. ஏன்னா நம்மளே வந்து பார்க்கும்போது கொளத்தூர் தொகுதியில இப்படி ஒரு ரிசல்ட்லாம் மாறி மாறி ஊடகங்கள்ல வருது. நாம என்ன பண்ணோம், அந்த ஊடகங்களை சந்தேகப்பட்டோம். விகடன் மாதிரியான ஊடகங்கள்லாம் ஏன் இப்படி திடீர்னு ரிப்போர்ட்டை மொத்தமா மாத்தி சொல்றாங்க, கள நிலவரமே வந்து வேறையா இருக்கு, இவங்க வேற மாதிரி சொல்றாங்களே, கொளத்தூர்ல எல்லாம் ஸ்டாலின் தோப்பாரா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் எப்படி நினைச்சிருப்பாங்களோ அதே நிலைமையில வந்து சேகர் பாபு அவர்களும், நாம என்ன பண்ணாலும் மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாம என்னதான் வேட்பாளரை போட்டாலும் உதயசூரியன் தான் குத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடி ஒரு கனவு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மொத்தமா மக்கள் வந்து முடிச்சு விட்டாங்க. இதுல வந்து திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களால இன்னும் ஏத்துக்கவே வந்து முடியல. அதனாலதான் ஒரு போற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, மக்களை வந்து ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க, கவர்ச்சியில மக்கள் வாக்களிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அதுல சில உண்மைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு திமுக பிரதானமா ஆட்சியை தவற விட்டதுக்கான காரணம் அப்படிங்கிறதே வேற. அவர்கள் வந்து இன்னொரு தரப்பு வந்து ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. திமுக மேல மக்களுக்கு எப்பவுமே ஒரு கோபம் இருந்திருக்கு. அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு காரணமா இந்த இதில் அவங்க பார்த்துட்டாங்க. காரணம் என்னன்னா, எப்பவுமே எதிர் அணி அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு சாதகமான அணி இருந்ததே கிடையாது. திமுக வந்து கூட்டணிலாம் வச்சு ஒரே அணியா பலமா நிற்பாங்க, எதிரில் உள்ளவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்பாங்க. அப்ப எதிரில் உள்ளவங்களை நம்பி மக்களுக்கு போறதுக்கும் ஒரு பயமா இருக்கும். இன்னொன்னு, எதிரில் உள்ளவங்க ஒரு சில ஃபேக்டர் வந்து அவரால் ஒத்துக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருப்பாங்க. அப்போ அந்த பிஜேபி கூட்டணியை திமுக ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்திப்பாங்க, பிஜேபி உள்ள வந்து ஒரு பூச்சாண்டி காட்டுறதுக்காகவே. அதே மாதிரி அண்ணாமலை தனியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு முத்திரை. சீமான் தனியாக நிற்கிறாருன்னா அவரெல்லாம் ஜெயிக்க மாட்டாருங்க, நீங்கள் அவருக்கு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படி ஒரு வாதம். இன்னொன்று, அவரும் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம். இப்போ இதே விஷயத்தை தான் விஜய் அவர்களுக்கும் பண்ணாங்க. அமித்ஷா இறக்கி விட்ட ஆள் தான் விஜய்னு சொல்லி அது ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ஆனால் அது பெரிய ஒர்க் அவுட் ஆகலை. திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் இந்த ரிசல்ட் இந்த அளவுக்கு வந்து மொத்தமா மாறி வந்தது. இந்த உண்மையா திமுக வந்து எப்ப புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. கடைசி வரைக்குமே அவர்கள் வந்து இதை அப்படியே கடந்து போயிட்டு இதை ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம வந்து சரியா வந்து நிர்வாகம் பண்ணல, மக்கள் நம்ம மீது அதிருப்தியில இருந்தாங்க. சொல்லப்போனா எக்கச்சக்கமான போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு பள்ளியில பணிபுரிஞ்ச ஆசிரியர்கள் வந்து போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இப்படி எல்லா துறையிலையும் வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பெரிய அளவில் அரசாங்கம் வந்து செவிசாய்க்கவே இல்லை, கவனம் செலுத்தவே இல்லை. தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மய மக்களுக்கு எதிராக வந்து போராடினாங்க அப்படின்னா அவர்களுக்கு நாங்கள் வந்து காலை உணவு கொடுக்குறோன்னு ஒரு அறிவிப்பு, அதை பாராட்டி 4 பேர் பேசுற மாதிரி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து விளம்பரம் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தது திமுக தான். ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கூட்டி வச்சு பேசுறது, சொல்லப்போனால் பக்காவாக வந்து ரீல்ஸ் போட்டு அரசியல் பண்ணது திமுக தான். அது ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து அவர் நினைச்ச மாதிரி வந்து ரிசல்ட்டை கொடுக்கல அப்படிங்கிறது அவரால் ஏற்றுக்க முடியல. உடனே வந்து எதிர்த்தரப்புல பழி போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சேகர் பாபு அவர்கள் வந்து அதிமுகவில் உள்ள சில முக்கியமான நபர்களுக்கெல்லாம் இங்கே வந்து வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அதிமுகல இருந்து வந்தவங்களுக்குலாம் இங்கே வந்து முக்கியமான பதவிகள் கொடுத்துட்டாருன்றாங்க. சேகர் பாபுவே அதிமுகல இருந்து வந்தவர் தான், அவருக்கே முக்கியமான பதவி கொடுத்து அமைச்சராக்குனது தான் திமுக. திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வந்தவங்க தான். அப்ப அதெல்லாம் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட அதிமுக இருந்து தான் படையெடுத்து திமுக வந்து அமைச்சரானவங்க தான் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை. செந்தில் பாலாஜி அப்படி வந்தவர் தானேங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதனால சேகர்பாபு மட்டும் பண்ண தவறுலாம் நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் சேகர்பாபு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்திருக்காரு. நிறைய வேட்பாளர்களை வந்து அவரோட இஷ்டத்துக்கு மாத்தினதுல கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா பல தொகுதிகளில் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பகை இருக்கும், எனக்கு இவர் பிடிக்காது எனக்கு இவரை பிடிக்கும் இருக்கும். அந்த மாதிரியான பகைக்கெல்லாம் இடம் கொடுத்து இவரை நிப்பாட்டினா நமக்கு நாளைக்கு சாதகமா இருக்க மாட்டாரு, நம்ம சொல்றதை நாளைக்கு கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வேட்பாளர்களை மாற்றி விட்டது தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கான காரணம். அப்படி இல்லைனாலும் ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் திமுகவிற்கான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட அம்பத்தூர்ல வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து 1,33,000 ஓட்டு, திமுக வாங்கிய ஓட்டு 77,000 அப்படின்னா அது எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஓட்டு தான் வாங்குறாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறாங்க அப்படிலாம் கிடையாது, பயங்கரமான தோல்வி திமுக சந்திக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க, அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ கூடுதலா இன்னொரு நிகழ்வும் திமுக அறிவாலயத்தில் நடந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய மகளிர் அணி ஒரு கூட்டம் வந்து அறிவாலயத்தில் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்றதுக்காக திமுகவினுடைய இப்ப வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் போறாரு. அவரை வரவேற்கிறதுக்கு ஆளே இல்லைங்க, அவரை கண்டுக்கவே இல்லை யாருமே. அவர் பாட்டுக்கு வந்து நிக்கிறாரு, மற்றவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து கடுப்பாகி இந்த கட்சியில நான் ஏன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த கூட்டத்தை விட்டு அப்படியே அவர் கலைஞ்சு வந்து போறாரு. நியூஸ்ல அதை எடுத்து போடுறாங்க, துரைமுருகன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமே வந்து திருப்பி அப்படியே பின்வாங்கி போறாரு அப்படின்ட்டு. இதற்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, இவராகவே வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறது மட்டும்தான்
அறிவாலய தலைமையினுடைய நோக்கம். ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடியே வந்து துரைமுருகன் அவர்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்தாங்க ஒரு தொகுதி நீங்க கேட்டதை நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நீங்க தேர்தலில் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நீங்க வந்து விலகிடணும் அப்படிங்கிறதான் அவர்களுக்குள்ள இருக்கிற டேர்ம்ஸ். ஸோ இவராகவே வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணி விலகணும். அதுக்கப்புறமா இப்போ பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவரோட பதவிக்கு பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் வரணும் அப்படிங்கிறதான் ஸ்டாலின் அவர்களோட கணக்கு. ஸோ அது வந்து அவர்கள் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கிரவுண்ட் லெவலில் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. துரைமுருகன் அவர்கள் இப்படி மொத்தமாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கடந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய முக்கியமான கூட்டங்களில் இல்லை இது மாதிரி தேர்தல் வியூக சார்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் துரைமுருகன் அவர்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. தேர்தல் பொறுப்பாளர்களாகவும் முக்கியமான இடங்களுக்கும் அவர் கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து நேரடியாக அப்படியே ஒதுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையாகவே ஊடகங்களுக்கு முதற்கொண்டு தெரியற அளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களை ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வயதும் வந்து அதிகமாயிட்டதுனால இதற்கப்புறம் அவருக்கு பொறுப்பு கொடுத்து செயலாற்ற வைக்கவும் முடியாதுன்றதும் ஸ்டாலின் அவர்களுக்கு புரியுது. அதனால அப்படியே அவர் வந்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களினுடைய பொதுச் செயலாளர் பதவி அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படும். ஆனால் நமக்கு வர்ற அறிவிப்பு எப்படி இருக்குன்னா அவர் பதவி விலகினார், இல்லை பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் சேகர் பாபு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய கிழக்கு மாவட்ட செயலராக இப்போ வரைக்கும் இருக்கிறார். அவரும் எத்தனை நாளைக்கு இருப்பாருன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய பதவியுமே இப்போ வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கட்சியினுடைய தலைமையா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து அவர்கள் நியமிச்ச கள ஆய்வு குழுவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சேகர் பாபுக்கு அகைன்ஸ்டான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. தலைவரே நாம இவரால தான் தோத்தோம், பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஸ்டாலின் அவர்களும் கடுமையான அப்செட்ல தான் இருக்கிறாரு. முன்னாடியே வந்து இதெல்லாம் நீங்க சரி பண்ணியிருக்கணும், ஏன் இப்படி பார்க்காம விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால எந்நேரமானாலும் சேகர்பாபு அவர்களினுடைய அந்த கிழக்கு மாவட்ட செயலாளரினுடைய பதவியும் வந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், இப்போ வரைக்கும் திமுக 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதை வந்து 100 மாவட்ட செயலாளர்களாக மாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கட்சியே மொத்தமா நம்ம வந்து ரீஃபார்ம் பண்ணுவோம், மறுபடியும் வந்து மறுகட்டமைப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான காரணங்கிறது, கட்சியில் எல்லாருமே ரொம்ப பழைய ஆளுங்களா இருக்காங்க, ரொம்ப வயசான ஆளுங்களா இருக்காங்க. கொஞ்சம் இளரத்தத்தை கட்சியில பாய்ச்சணும், இளமையான நபர்களை கட்சியில கொண்டு வரணும், அதுக்கு நம்ம புதுசா சில பதவிகளை கொண்டு வருவோம், புதுசா சில மாவட்ட செயலர்களை உருவாக்கும்ன்ற மாதிரி திமுக அப்படியே கட்சியோட கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறாங்க. ஆனா இவர்கள் வந்து என்னதான் பண்ணாலும் மறுபடியும் இழந்த இடத்தை பிடிக்க முடியுமா, தமிழக மக்களுடைய மனதை வந்து வெல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. விஜய் அவர்கள் பண்ண விஷயத்துல ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு பார்க்க வேண்டியது, இந்த திமுக மீதான எதிர்ப்பு, அந்த வெறுப்பு மனநிலை அப்படிங்கிறத கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னு சொல்லலாம். சட்டமன்றத்துல வந்து உதயநிதி என்னதான் வந்து ஸ்கோர் பண்ணி பேசி அதை டிவிகேக்கு அகைன்ஸ்டா வந்து ப்ரொபகண்டா அவர்கள் பண்ணி பார்த்தாலுமே, களத்துல தாவேக்கா எதிர்ப்பு, தாவேக்கா ஆதரவுலாம் தாண்டி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சிருச்சு. அதை விஜய் அவர்கள் மட்டும்தான் பண்ணாருன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே பல பேர் பண்ண விஷயத்தை தான் விஜய் அவர்கள் அறுவடை பண்ணாரு. இப்படி இருந்தாலும் விஜய் அவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது பல பேரோட மனதுல திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது பதிஞ்சிருச்சு. இதை வந்து இவர்கள் ஒரு எதிர்கட்சியா இருந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அது அடுத்த 5 ஆண்டுகளை சாத்தியமானு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர்கள் பண்ண அந்த 5 ஆண்டு ஆட்சி காலமே மக்களுக்கு மறக்காம இருக்கும். பல சமயங்கள்ல இவர்கள் வந்து இவர்களோட ஆட்சியில நாங்கள் வந்தால் மகளிருக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாதி மகளிருக்கு கொடுக்கல, பாதி மகளிருக்கு கொடுத்தாங்க. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா 90 லட்சம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கல. அப்ப அவர்கள்லாம் கடுமையான கோவத்தில் இருக்காங்க சொல்லி அந்த ரிப்போர்ட்லேயே அவர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ மகளிருக்கு வந்து முழுமையா பணம் போய் சேராதனால அவர்கள் கோவத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும். இப்போ இப்படி பல காரணிகள் இருக்கு இவர்கள் தோத்ததுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கட்சி தலைமை பார்த்து சரி பண்ணி அவர்கள் வந்து கட்சியை கட்டமைப்பு பண்றதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்து வந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவில் என்னென்ன மாதிரியான மாற்றம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. நன்றி.